பார்த்தீங்களா என்ன வேகமாக வந்து கடல் அலைகள் வந்து கொண்டிருக்கேன் அங்கே இருந்து. அவ்வளவு பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சு எல்லாமே அவ்வளோ மோசமாக காற்று அடிச்சு கொண்டிருக்கு. இந்த கண்ணாடிக்குள்ளே இருந்து தான் காட்டோட மெயினட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் அவ்வளோது மழை பெஞ்சு கொண்டிருக்குது. பார்த்தீங்களே ஃபோனே ஆடுது அவ்வளோது பார்த்தீங்கன்னா காற்றுன்ற வேகம் கூட. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மாதகள் கடலில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய சூறாவளி ஒன்று வரப்போதாண்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தவ. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மாதகள் கடற்கரையில் நிற்கிறோம். கடற்கரையில் பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு இந்த கடல் வழியாகத்தான் இந்த சூறாவளி வந்து இடப்பெயர்ச்சி செய்ய போதுன்னு கேள்விப்பட்டேன். நாங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மாதகள் கடற்கரையில் நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமளவிலான அலைகள் அடிச்சு கொண்டிருக்கு. நார்மலாக அலை இருக்கிறத விட பெருமளவில் அடிச்சு கொண்டிருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா முன்னூறு நிற்கிற மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காற்றுக்கு வந்து அந்த சைட் தான் எல்லா மரமுமே பார்க்குற மாதிரி நிற்கிது. அவ்வளவு பார்த்தீங்கன்னா மோசமான அலை அடிச்சு கொண்டிருக்கு. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு அதை தான் வீடியோவாக காட்டுவோன்னு வந்துக்கிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இந்த கடல் இப்படி இருக்காது. நல்ல அலை பார்த்தீங்கன்னா இந்த முல்லைத்தீவு பக்கங்களில் பார்த்தீங்கன்னா நோமலாயே இப்படித்தான் அலை அடிக்கும். இது வந்து ஒரு அமைதியான கடல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் கொந்தளிச்சு கொண்டு இருக்குது கடல் வந்து. இந்த பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய அலைகளாக வருதுன்னு பார்த்தீங்க. அவ்வளவு பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் பெருத்துட்டுது. மற்றது இந்தியாவில் நிற்கிற மரங்கள் எல்லாம் இப்படி நிற்குதுன்னு பாருங்க. இந்த பார்த்தீங்களே மரங்கள் எல்லாமே அங்கால தான் பார்த்து கொண்டு நிற்கிது. இந்த தென்னை மரம் ஒன்று கூட ஒரு ஓலை கூட இந்தியாவில் பார்க்குற அளவில் இல்லை. எல்லாமே வந்து அங்கால திரும்பி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு மரத்தை பார்த்தீங்களே காற்று வந்து அவ்வளவு வேகமாக அடித்து கொண்டு இருக்குது. அலைகளும் வந்து அவ்வளவு வேகமாக தள்ளி கொண்டு இருக்குது. இஞ்சால பார்த்தீங்களே அதில் ஒரு பௌத்த கொடி ஒன்று பறக்குது பாருங்க எப்படி இந்த ஆடுது, கை ஆடுது. அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா அலை இந்த காற்றுன்ற வேகத்துக்கு கை ஆடி கொடுக்குது. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சம்பில் பக்கம், அதாவது காரைநகர் பக்கம் போகிறோம். காரைநகர் பாலமும் வந்து இந்த கடலோட சேர்ந்ததுன்றபடியாக அந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நல்ல அலை மூடிக்கொண்டிருக்குமென்னு தான் நினைக்கிறேன். அதையுமே நாங்கள் போய் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போடுறோம். அதை விட பார்த்தீங்கன்னா இந்த பனைமரங்கள் எல்லாம் எப்படி நிற்குதான்னு பார்த்தீங்களே ஒரு ஓலை கூட பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை சைட்டை பார்க்குற தன்மையில் இல்லை. அவ்வளோது பார்த்தீங்கன்னா காற்று நல்ல வேகமாக அடித்து கொண்டு இருக்குது. இது பார்த்தீங்களே என்ன வேகமாக வந்து கடல் அலைகள் வந்து கொண்டிருக்கேன் அங்கே இருந்து. அவ்வளவு பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சு கொண்டிருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா அந்த மேகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான இருள் மூட்டமாக தான் இருக்குது. இந்த பார்த்தீங்களே மேகம் எல்லாமே இருண்டு கரி மேகமாக இருக்குது. மழை வந்துச்சுண்டா இதை விட மோசமாக இருக்கும். மழை இல்லை, வெறும் காற்று மட்டும்தான் இந்த நேரத்தில் அடி கொண்டிருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கடல் தண்ணி வந்து அதில் வர அது அந்த இடத்துல நிற்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காற்றுக்கு பாருங்க இந்த கோயிலுக்கு கிட்ட வந்துட்டுது. அதோட பார்த்தீங்கன்னா கிடந்த கல்லுகள் எல்லாமே அரிச்சரிச்சு உள்ளே கொண்டு போயிட்டு இந்த கடல் வந்து இப்போ ஒரு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். முதல் பார்த்தீங்கன்னா இதில் கல்லுகள் நிறைய இருந்தது. இந்த அலைக்கு பிறகு இந்த கல்லுகளை காண இல்லை. அவ்வளோது பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மரங்களை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மோசமாக தான் இருக்குதா. எல்லாமே அவ்வளோ மோசமாக காற்று அடிச்சு கொண்டிருக்கு. சரியான மோசமாக தான் அடிச்சு கொண்டிருக்கு. நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே இஞ்ச போவோம். அங்கேண்டா காரைநகர் பாலத்தையுமே உங்களுக்கு நான் கொண்டே காட்டுறேன். இதில் பார்த்தா மிகவும் பயங்கரமானதான் இருக்குது இந்த காற்று வந்து. கடலை விட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கன தூரம் தள்ளி இருக்கிறோம். கடல் வந்து அங்கே இருக்குது. இந்த காற்று பார்த்தீங்களா எங்கே வரைக்கும் காற்று வந்து ஆடுதண்டு. மரங்களோட சத்தத்தை கேட்டாலே தெரியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு கேட்குறது தெரியும். ஆனால் சரியான மோசமாக தான் இந்த காற்று வந்து அடித்து கொண்டு இருக்குது. இங்கே கடல் வந்து அங்கே இருக்குது பார்த்தீங்களா எப்படி அலை அடித்து கொண்டு பார்த்தீங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த இதுக்கிட்ட வந்துடும், கோயிலுக்கிட்ட வந்துடும் மட்டும் தான் நினைக்கிறேன். கையில் பிடிக்க முடியுது இல்லை ஃபோன். அவ்வளோது பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சு கொண்டிருக்கு. காரைநகர் பாலத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கு தண்ணி நிற்கிதுன்னு பாருங்க. அந்த தண்ணி ஏற்றுற விதத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கடலில் வந்து எவ்வளோ காற்று நல்ல வேகமாக அடிச்சு கொண்டிருக்கணும். இந்த சைட்டை பார்த்தாலே தெரியும். அவ்வளோது பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான நிலைமையில் தான் இந்த காரைநகர்
பாலத்தில் தண்ணி அடிச்சு கொண்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்றோம்டா ரோட்டுக்கு வந்து தண்ணி ஏறுற அளவுக்கு அடிக்குமென்று தான் நினைக்கிறேன். நிஞ்ச நோமலாக பாருங்கோ, நோமலாக இஞ்ச ஆட்டோ வாட்ட பாருங்க, இந்த நல்ல காற்றோட தான் போகுது. பாருங்க எவ்வளோ பார்த்தீங்க, எவ்வளோ வேகமாக காற்றடிக்குதுன்னு பார்த்தீங்களா. இஞ்ச இதுலேருந்து நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன். அந்த கீழே இருந்து பார்த்தா தான் இந்த காற்றின் வேகம் வந்து உங்களுக்கு தெரியும். காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களே ஃபோனே ஆடுது அவ்வளோது பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம் கூட. பார்த்தீங்களா போயிருக்கேன்னு பார்த்தீங்களா. இந்த இடம் எல்லாமே சரியாக இருட்டி போயிட்டு இது தங்கால் வழி, அதாவது காரனர் பாலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு இருட்டி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலமாக 9 மணி நேரம் அப்படி தெரியாது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் நேரம் வந்து 9 மணி மாதிரியே தெரியாது. அவ்வளோது பார்த்தீங்கன்னா இருட்டி இருக்குது. இதில் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தில் மீன் பிடிக்கிறாக்களும் சில நேரம் நிற்கிறவ அவையோட சில நேரம் கதைக்க முடிஞ்சால் அவங்களுக்கு கதைச்சி காட்டுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு மீன் பிடிச்சி வந்துக்கிறார். என்ன மீன் ஐயா இது? பாப்பா என்ன மீன்? கருந்திரளி. கருந்திரளி. இது சந்தையில் கொண்டு விற்கிறதுக்கு என்ன இறால் ஓட்டை பிடிக்கிறதுக்கு? அட இப்போ தான் பிடிக்க தொடங்கி இருக்கிறீங்க. என்ன நல்ல மழை இருட்டுது. அங்கால மழை பெய்யுது போல. என்ன காரணம் இருப்பாக்கா? பெய்யுது. என்ன அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ரங்கி நின்று மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறார் கடலுக்குள்ளங்க. பார்த்தீங்களே எவ்வளோ ஆழத்தில் இருந்து மீன் பிடிக்கிறாருன்ட்டு. இந்த நெஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்குது. இந்த மலைக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அவர் மீன் பிடிச்சி கொண்டு நிற்கிறார். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த இடத்துல நிற்காது. மழை காலத்தில் தான் இப்படி ஏறி நிற்குது. நீ மழை நல்லா கூடிச்சுதண்டு பார்த்தீங்கன்னா இதை விட மேலால் ஏறி வரும். ரோட்டுக்கு மேலால் கூடிய கொண்டு ஐயா மழை பெய்யுது. தூண்டில் வந்து இறாலை குத்திட்டு தான் பிடிக்கிறார். பார்ப்போம் என்ன இப்படி போடுதுண்டு. வெள்ளம் நிற்குமோ ஐயா உங்கள் காரணர் பக்கமா நிற்கா? என்ன கடலுக்கு ஓடிடு. இறாலை எழுத்து கொண்டு போட்டுமே எனக்கே பார்த்தீங்கன்னா வழியில் நிற்க செம்ம குளிர். இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்கி நின்று அந்த விலையாக்கி போட்டோன்னு நிற்கிறேன். மீனுக்கு தான் விலை போட்டு நிற்கிறேன். மழை அங்கால நல்லா அடிச்சு ஊற்றி கொண்டு இருக்குது. ஐயா என்ன ஒரு மீன் பிடிச்சாருண்டா அதையுமே நாங்கள் பார்த்துட்டு போகலாம். இறாலுக்கும் மீன் நம்பிடுமோ ஐயா? நடந்தாது அந்த குளிருக்கு இவன் நிற்கிறேன் இல்லையா? நல்ல குளிராடி. ஆமா என்ன மீனை காணையில் பார்த்துட்டு போகமாண்டா. நல்ல காத்தோட பார்த்தீங்கன்னா மழையும் அடிச்சு கொண்டு காத்தும் செம்மையா தூரிக்கொண்டு அங்கே இந்த ஆட்கள் காட்டும் அந்த மீன் நன்றி என்ன எடுத்து போடாங்க. நான் கூட இருக்கேன். எல்லாம் இருக்க பிடிச்சதா? எல்லாம் ஓட்டு ஓட்டு இதுக்காக கிடக்குது. என்ன சந்தையை கொண்டு போடுவேன். நண்டு இப்ப பெரிய நண்டு கிளம்பி இருக்கு. என்ன எடுத்துறாங்க? நான் இருக்கேன். எதில ஃபேஸ்புக்கில் வேற சத்தம் இங்கே இருக்குமெண்டா நான் வந்து இதுக்கெல்லாம் பெரிய ஏரியா நண்டு இருக்கு. நல்ல மழை பெஞ்சோண்டு என்ன என்ன கட்டத்தில் அங்கே கொண்டு போனது குறைஞ்சி போட்டு 6 தலை போய் 4 நிறுத்தி போட்டு இங்கே இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஆள் மீன் பிடிச்சி வந்துக்கிறேன். என்ன மீன் ஐயா இதுக்கு வாரது? என்ன மீன் இதை ஓடுற தண்ணி என்ன? ஐயோ காத்துக்கு கூடிய எல்லாம் நல்ல மழை பெய்தோன்னு இருக்கு. என்ன யாழ்ப்பாணத்து அங்கால காரணம் வேணா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ஓடியாது. இஞ்சால இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி முழுக்க இஞ்சால ஓடுது. இந்த கீழ் வாய்க்காலுக்குள்ளால அதில் தான் ஐயா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு பண்ணிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுதான் காரினர் அதாவது நாங்கள் இப்போ வந்து காரினர் கிட்ட வந்துட்டோம். எவ்வளவு மழை பெய்து கொண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். முன்னுக்கு ரோட்டே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெய்து கொண்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீடுகளுக்குள்ள வந்து வெள்ளம் போயிருக்க சந்தர்ப்பம் இருக்குது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இதெல்லாமே நிரம்பிட்டுது. அதாவது பாலத்துக்கு இப்படி ஒரு காலமும் வெள்ளம் நிற்கிறே இல்லை, ஆனால் இதெல்லாமே நிரம்பிட்டுது. பார்ப்போம், அங்கேயும் போய் பார்ப்போம்.